கர்த்தர் சாத்திரம். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தோட புதிய ஏற்பாட்டில் எபேசியர் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 முடிய வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளை நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையில் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆயத்த அதிகார பிறவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சம் மனது விரும்பினவைகளை செய்து சுகத்தினாலே மற்றவர்களைப் போல கோபக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கொண்டு நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களின் மற்றவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுக்கு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பது இந்த வசனத்தில் போட்டிருக்காங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தால் உங்களை உயிர்ப்பித்தார். நம்ம அக்கிரமம் பண்ணினாலும் பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளை உயிர் கொடுக்குறாரு. பாவத்தில் மன்னித்து எல்லாத்தையும் நம்ம அதிலேருந்து நம்ம பாவத்தில் நல்லா விடுதலாகி வெளியே வரோம். வந்தாலும் நம்ம ஆண்டோட எப்பவும் தேடிக்கொண்டே இருக்கணும். வீட்டில் வேலை இல்லாத நேரத்தில் ஒரு வசனம் படிங்க, அதை ஏற்ற படிங்க, எல்லாம் படித்தால் நம்ம ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் ஜெபத்தை எப்பவும் ஆண்டு கரெக்டாக நிச்சயமாக கேட்பார். நீங்களும் நல்லா ஜெபம் பண்ணுங்கள். நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம எப்படி இருக்குமோ அதே போல் பிள்ளைகளுக்கும் நல்லா சொல்லிக் கொடுக்கணும். டெய்லி ப்ரேயர் பண்ணணும், டெய்லி வாசிக்கணும்னு சொல்லணும். அவங்க இதை கண்டினியூ பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.